மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப். அத்தை, நான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது அத்தை. ஏன் என்கிட்ட எந்த வேலையும் கொடுக்க மாட்டீங்க? கொடுங்க, நான் செய்யறேன் அத்தை. அம்மாடி மருமவளே, உனக்கு இந்த வீடு புதுசு, இந்த இடமும் புதுசு, இங்க இருக்கிற ஆளுங்களும் உனக்கு புதுசு. நீங்க பழக்கிறதுக்கு கொஞ்ச நாள் வேணும்ல, அதனால கொஞ்ச நாள் இங்க இரு, சரியா? அமைதியா இரு, நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். அப்புறம் போக போக நீ வேலை செய். அத்தை, அதுக்குதான் ஒரு வாரம் ஆயிடுச்சுல, அது போதாதான். இன்னும் இதுக்காக இன்னும் எத்தனை நாள் ட்ரைனிங் எடுக்கணும்? நான் எங்க வீட்டுல இருக்கிற மாதிரி தான் தங்கி இருக்க போறேன். அத்தை, எங்க வீட்டுல நான் தான் மூத்தவன், அதனால சின்ன பிள்ளையில இருந்து எல்லா வேலையும், வீட்டுல இருக்க கஷ்டம் நஷ்டம், எப்படி பணத்தெல்லாம் செலவு பண்றது, சேமிக்கிறது, எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அத்தை. அதனால எல்லாமே நான் பண்ணிடுவேன், நீங்க கவலையே படாதீங்க. சமையல்லாம் சூப்பரா செய்வேன் அத்தை. அம்மாடி, உன்கிட்ட திறமை இல்லை நான் சொல்லவே இல்லையே. உன்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது. நீ கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருன்னு சொல்ற, வேற ஒன்றும் இல்லை. சரிங்க அத்தை, இதோ இங்க பெரியவங்க சொல்றீங்க, நான் கேட்டுக்கிறேன். சரிம்மா, உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுமே, வருத்தமா இருக்கா? அவங்க கூட போய் இருக்கணும்னு தோணுதா? அப்படின்னா என்கிட்ட சொல்லு, சரியா? நான் அனுப்பி வைக்கிறேன், போயிட்டு ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வா. அத்தை, நீங்க ரொம்ப கிரேட் அத்தை. வேற லெவல் போங்க. புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வர சொல்றீங்க. இங்க பாரு மரேனுக்கா, எல்லாருமே மருமகளா இருந்துதான் மாமியார் ஆயிருக்காங்க. அப்ப மருமகளா ஒரு வீட்டுக்கு போகும்போது என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும், அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் இருக்கும், எல்லாமே எனக்கும் தெரியுமா. அதனாலதான் உன்னை போயிட்டு வர சொல்றேன். என் மாமியார் பத்தியா என்னெல்லாம் அனுப்பவே இல்லை அந்த மாதிரி. அதனாலதான் சரி, நம்ம மருமகளாவது போயிட்டு வர சொல்லிட்டு அனுப்புறேன். நான் என்ன சொல்லுவேன், திட்டுவனும் அப்படிலாம் எதுவுமே பயப்படாத, சரியா? உன் மனசுல என்ன தோணுதோ என்கிட்ட சொல்லு. ஒரு உங்க அம்மா கிட்ட எப்படி பேசுவேன் அந்த மாதிரி என்கிட்ட பேசு. உனக்கு பிடிக்கலாம் பிடிக்கலன்னு சொல்லு, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அத்தை, எனக்கு என்ன சொல்றதே தெரியல அத்தை, உடம்பெல்லாம் செலுக்குது. அத்தை, நான் மறு வீட்டு விருந்துக்கு போயிருந்தல, அப்ப என் தங்கச்சிலாம் என்கிட்ட வந்து கேட்டாளுவேன், அந்த வீடு எப்படி இருக்கு, உங்க மாமியார்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க, சீரியல் படத்தெல்லாம் வர மாதிரி பண்றாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீ என்னம்மா சொன்ன? நான் என்னத்த சொல்றது, இப்பதாண்டி போயிருக்கோம், போக போக என்னன்ட்டு தெரியும், அப்புறம் உங்கள்கிட்ட சொல்றேன்ன. இதுக்கப்புறம் கேட்கவும் சொல்லுவோம் உங்களை பத்தி நீங்க எப்படின்ட்டு. சரிம்மா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். உங்க அம்மா வீட்டு சொந்தம்லாம் யாரும் இல்லையா? கல்யாணத்துல யாருமே இல்ல, உங்க அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி வந்திருந்தாங்க, ஆனா உங்க அம்மா வீட்டு சைட்ல இருந்து யாருமே வரலையே. அத்தை, அது வந்து அம்மாடி ரேணுகா, பரவாயில்ல விடுமா. ஏதோ ஏதோ பிரச்சனையா என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று சொல்ல முடியாத சூழ்நிலை மாதிரி எனக்கு தெரியுது, எனக்கு புரியுதுமா. நீ சொல்லணும்னா சொல்லி, இல்லை விடு, அதை பற்றி நான் கேட்கல. ரொம்ப நன்றி அத்தை, புரிஞ்சுக்கினதுக்கு. நான் அப்புறமா நேரம் வரும்போது சொல்கிறேன். பரவாயில்ல விடுமா, இதில் என்ன இருக்கு, எல்லாத்தையும் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைல்ல. சில நேரத்தில் சில விஷயத்த சொல்லலாம், சில நேரத்தில் சில விஷயத்த சொல்ல முடியாது, அதெல்லாம் எனக்கு புரியுதுமா. நீ எப்போ சொல்லணுன்றியோ அப்போ சொல்லுமா, ஒன்றும் கட்டாயம் இல்லை. அத்தை, அப்புறம் குழந்தைக்கு எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்க? கல்யாணம் பண்ணணுமா, 2 மாசத்துக்கு முன்னாடி தான் ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை எடுத்துன்னு போய் காமிச்சேன், எப்போ கல்யாணம் பண்ணலாம் எப்போ நடக்கும்ட்டு. அவர் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும்னு சொன்னார். சரின்ட்டு அதுக்கு தான் அப்படியே பொண்ணு தேடிக்கிட்டே இருந்தோமா. அப்புறம் நீ கிடச்சிட்ட, சரி மொதல் எனக்கு முடிச்சிருவோம் சொல்லிட்டு முடிச்சாச்சு. அடுத்து அவனுக்கு பொண்ணு பார்க்கணுமா. ஏன் இந்த வருஷத்துக்குள்ளேயே பண்ணணும்? அவனுக்கு அந்த மாதிரி நேரம் இருக்குதுமா. இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிச்சா நல்லபடியாக கல்யாணம் ஆகுமா, வாழ்க்கை நல்லா இருக்குமா. அதுக்கப்புறம்லாம் பண்ணால் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் பண்ணணுமா. அதுக்கு முன்னாடி பண்ணால் கூட வாழ்க்கையில் சிக்கல்லாம் வருமா. ஓ அப்படியாத்த? ஆமாம்மா, உனக்கு தெரிஞ்ச பொண்ணு யாராவது இருந்தால் கூட சொல்லு. உங்கள் சொந்தக்கார பொண்ணு, தெரிஞ்சவங்க, உன் ஃப்ரெண்டு, அந்த மாதிரி யாராவது இருந்தால் கூட சொல்லுண்ணே. சரிங்க அத்தை, சொல்கிறேன். அத்தை, குழந்தைனர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? அவனாமா 2 வருஷத்துக்கு முன்னாடியே 40,000 வாங்கிட்டு இருந்தான், இப்போ 60,000 வாங்குறாமா. ஓ 60,000 வாங்குறாரா? சரிங்க அத்தை. சரிம்மா, நீ இங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டே, நான் போயிட்டு சமையல் செய்ய ஆரம்பிச்சிடறேன். சரிங்க அத்தை. ஹலோ ஹலோ, வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஹலோ. யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு. யாருங்க? நான் தான் செல்வி வந்திருக்கேன், உள்ள வரலாமா? ஓ நீங்களாங்க, வாங்க வாங்க. என்னங்க, நல்லா இருக்கீங்களா? ஏன் இன்னைக்கு வேலைக்கு போல? இன்னைக்கு லீவா? லீவ் இல்லை, நான் தான் லீவ் போட்டேன், கொஞ்சம் உடம்பு முடியல. உடம்பு சரியில்லையா? இங்கே சாப்பிட்டீங்களா? இல்லை ஏதாவது சாப்பாடு வேணுமா சொல்லுங்க, நான் எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துன்னு வரேன். இல்லை எதாவது செஞ்சு தரவா? மாத்திரை போட்டிங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா?
இல்லை இல்லைங்க இன்னும் போகணும் அப்படியே தலை வலிக்குது, எழுந்தாலே மயக்கம் வர மாதிரி இருக்கு. அதான் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா போகலான்னு படுத்தேன். உடம்பு வேற சரியில்லைன்றீங்க, அப்ப எப்படி சாப்பாடு செஞ்சிருப்பீங்க? எப்படி செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்லைங்க அதெல்லாம் எதுவும் வேணாங்க. சாப்பிட்டேன் நான். நைட்டு சாப்பாடு கொஞ்சம் மீந்து இருந்தது, அதை அப்படியே தண்ணி ஊற்றி வச்சேன்னா காலைல சாப்பிட்டேன். அட என்னங்க நீங்க பழைய சாதம் சாப்பிட்டேன்றீங்க, உடம்பு இல்லைன்றீங்க. இருங்க, நான் போய் இட்லியில தோசை ஏதாவது சுட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ வேணாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. சாப்பிட்ட வேற பிடிக்கல எனக்கு. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டுருப்பேங்க. சரி, உடம்பு பார்த்துக்குங்க. ஏதாவது ஹெல்ப் என்ன என்கிட்ட கேளுங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன். கொஞ்சம் அப்படியே குரல் கொடுங்க, நான் வந்துடுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஆ சரிங்க, நான் ஏதாவது வேணும்னா கேட்குறேன். ஏங்க அப்புறம் உங்கள் அம்மான்னு நினைக்கிறேன், அவங்க வந்து காலைல என்கிட்ட எப்போ நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புவீங்கன்னு கேட்டாங்க. ஏன்? எங்க அம்மா உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா? ஐயோ, உங்களுக்கு அறிவே இல்லை. வாடகைக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, 1 மாசம் கழிச்சு தான் கிளம்புறீங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்புறமும் ஏன் வந்து கேட்குறாங்க? சார், இதான் எங்க அம்மா கிட்ட பிடிக்கிறது இல்லை எனக்கு. சரி விடுங்க. என்ன ஏன் சீக்கிரமாக கிளம்ப சொல்கிறாங்க? ஏதாவது பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் இங்கே தான் முன்னாடி இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். அங்கே கொஞ்சம் சண்டை, அதனால மறுபடியும் இங்கே வந்தோமா. அதுக்குள்ளே எங்கள் மாமா உங்களை இங்கே வாடகைக்கு விட்டாரு. இப்போ என்னன்னா அங்கே வந்து படுக்கிறதுக்கு ரூம் பத்தலை, அதுதான் பிரச்சனையே. நாங்கள் என்ன பிளான் பண்ணி அங்கேருந்து வந்தோம்னா, சரி இந்த வீட்டுக்கு வந்துடுவோம், இங்கே ஒரு 3 ரூம் இருக்கேன், இதில் தான் இதனே படுத்து அப்படி இங்கே கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வந்தது. ஆனால் அதுக்குள்ளே வந்து நீங்கள் வாடகைக்கு வந்துட்டீங்க. ஓ, இப்போ என்னால் தான் உங்கள் வீட்டில் பிரச்சனையா? உங்க மேல தப்பு சொல்ல முடியாது, எங்க மேலேயும் தப்பு இருக்கு. நாங்க அங்க இருந்து சண்டை போட்டது வந்தது தப்பு. அதுக்கப்புறம் இங்க வந்தாலும் இருக்கிற இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கணும். எங்க அம்மாவும் என் தம்பியும் பண்ற வேலை எல்லாம். சரிங்க, ஒன்று பண்ணுங்களேன். நான் இந்த வீட்டில் நான் ஒரு ஆள் தானே இருக்கேன், இந்த பெட்ரூமில் நான் தூங்கிக்கிறேன். இன்னும் 2 பெட்ரூம் சும்மா தானே இருக்குது, அதில் வேணால் நைட்டு மட்டும் வந்து நீங்கள் யாராவது வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஏங்க, அது எப்படிங்க யூஸ் பண்ண முடியும்? இந்த வீடு ஃபுல்லா உங்களுக்கு வாடகை கொடுத்துருக்கோம், நீங்க இந்த மாச வாடகைக்கான பணத்தை கொடுக்க போறீங்க. அது எப்படி நாங்க வந்து படுக்க முடியும்? அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகாது? அதெல்லாம் சரி வராதுங்க, தப்பு. அந்த மாதிரிலாம் வந்து படக்கூடாது. பரவாயில்ல, நாங்கள் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்க. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் என்ன காலைல ஏந்துக்கு போகிறேன், சாப்பிட போகிறேன், அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறேன். நானே சாயந்தரம் தான் வருவேன். நான் ஒரு ஆளுக்காக இந்த 2 ரூம் ஃப்ரீயாக தானே கிடக்க போகுது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. நான் எதுவுமே நினைக்கல, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, நீங்களே இவ்வளோ தூரம் சொல்றீங்க, இதுக்கு மேலேயும் நான் யோசிக்க விரும்பல. ஏன்னா எங்க வீட்லயும் அப்பதான் பிரச்சனை தீரும். நான் ரொம்ப நன்றிங்க, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, நல்லா இருப்பீங்க. இருக்கட்டுங்க. சரிங்க, நீங்க உடம்பு பார்த்துக்குங்க, ரெஸ்ட் எடுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க, சாப்பிடுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்க. பரவாயில்ல, ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. இவரை மாதிரி ஒரு ஆளெல்லாம் பார்க்கறதுலாம் ரொம்ப அதிசயம்தான். ரேணுகா, ஹனிமூன் போகணும்னு சொல்லியிருந்தல, அதை பற்றி யோசிச்சியா? இல்ல மாதேஷ், நான் அதை பத்தி எதுவுமே யோசிக்கல. என்ன ரேணுகா நீ யோசிக்கலன்ட்டு? கல்யாணத்துக்கு முன்னாடி நான்லாம் ஜாலியாக வெளியே சுற்றணும், போகணும், ஆறணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன். அதெல்லாம் சும்மாவா? கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கேயோ நம்ம வெளியே போகணும், சுற்றணும், அப்படி இப்படின்னு எதுவுமே உனக்கு தோணலையா? தோணுதுதான், ஆனா நீ தான் கடைக்கு போயிட்டே இருக்கேன், வீட்லயே இருக்க மாட்டேற. என்ன ரேணுகா நீ இதை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கடைக்கு போகாமல் வீட்லேயே இருந்திருப்பல. எப்படி வீட்லயே இருப்பீங்க? அப்புறம் உங்க அப்பாவே மாத்தி விடணும்ல. அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை ரேணுகா. எங்கள் அம்மா போய் மாற்றி விடுவாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னெல்லாம் எங்கள் அம்மா தான் போய் மாற்றி விடுவாங்க. காலைல எங்கள் அப்பா போவார், கடையில் எல்லா வேலையும் பார்த்துட்டு மதியமாக வந்து எங்கள் அம்மா இங்கேருந்து அப்படியே சாப்பிட்டு கிளம்பி போயிட்டு ஒரு 3 மணிக்கு போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. எங்கள் அப்பா வந்து இங்கே அந்த நேரத்தில் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவார். அப்படியா மதீஷ்? இப்பதான் நீ உங்க அம்மாவோட டியூட்டியை பார்க்குற, அப்படிதானே? ஆமாம் ரேணுகா, இப்போ 2 வருஷமாக தான் நான் போய் மாற்றி விட்றேன். அப்ப இதுக்கப்புறம் நீங்க போவீங்க, நான் வந்து மதியம் மாத்தி விடுவேன், அப்படிதானே? ஆமாம் அப்படிதான். ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும். ஏன்னா எங்கள் அப்பா கொஞ்சம் இப்போ நல்லா தான் இருக்காரு, அவரே பார்த்துப்பாரு. சரி சரி மதீஷ். சரி நான் அப்புறம் எங்கே போயிட்டேன். ஹனிமூனை பற்றி பேச வந்தேன், நீ வந்து மூட் அவுட் பண்ணுற. நீ வேற எங்கேயோ திசை திருப்புற. நீ நான் என்ன சொல்ல வந்தேன்? நம்ம ஹனிமூன் போகிறோம், கேரளாவுக்கு போகிறோம், சரியா? ஐ, கேரளாவுக்கா? மதீஷ்
சூப்பர். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு கேரளா போகணும் ரொம்ப ஆசை தெரியுமா. ஆனால் எங்கள் வீட்டில் கூட்டின்னு போனதே இல்லை. ஏன்? கீனா அது அப்படிதான், எங்கள் குடும்பத்தில் அப்படிதான். இப்போ தமிழ்நாட்டிலே இருக்கிற எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கோம். சிதம்பரம், அப்புறம் திருவண்ணாமலை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, மதுரை, இப்படி நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட கொடைக்கானல் போனோம். ஆனால் நம்ம ஸ்டேட்டை விட்டு வேறு ஸ்டேட்டுக்கு போனதில்லை. என் கூட படிக்கிற ஃப்ரெண்டுலாம் போயிட்டு வந்துட்டு அப்படி இருந்தது இப்படி இருந்தது என்னென்னமோ சொன்னாலும் தெரியுமா. எனக்கு அப்போல்லாம் ஐயோ நம்மளும் கேரளா போகணுமே அப்படின்ட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை கனவுலாம் இருந்துச்சு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி, அவகிட்ட சொன்னேன், ஏய் எனக்கும் கேரளா போகணும் ஆசையாக இருக்குடி, ஆனால் எங்கள் அப்பா அம்மாலாம் கூட்டின்னு போக மாட்டாங்க சொன்னேன். அப்போ ஒருத்தி சொன்னா, ஏய் நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன் புருஷன் வீட்டில் போயிட்டு உன் புருஷன் கூட்டின்னு போவார் அப்படின்னு சொன்னான். அதுதான் உயத்தமாக இருக்கு. ஓ, இவ்வளோ ஆசை இருக்கா உன் மனசில்? சரிடா, அப்போ நான் நல்ல பிளேஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போ கிளம்புறோன்னா சனிக்கிழமை கிளம்புறோம், ஓகேவா? சனிக்கிழமை நைட்டு கிளம்புறோம். சரிங்க. நம்ம 2 பேர் மட்டுமா? என்ன ரேணுகா நீ, ஹனிமூன்னா 2 பேர் தானே போவாங்க, புருஷனும் பொண்டாட்டி. அப்புறம் என்ன உங்கள் பாட்டியெல்லாம் கூட்டின்னு வரலான்னு பார்க்குறியா? மாதேஷ், எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் நீ. எனக்கு தெரியாத ஹனிமூன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் போவாங்கன்னு. இருந்தாலும் சில இடத்துல எப்படின்னா ஃபேமிலியாக போவாங்க, ஆனால் ஹஸ்பண்டும் ஒய்ஃப் மட்டும் தனியாகவே இருப்பாங்க. அது மாதிரி இருக்குல்ல, அப்படி ஏதாவதான்னு கேட்டேன். இல்லை அப்படிலாம் இல்லை, எங்கள் அப்பா அம்மாலாம் வரமாட்டாங்க, நம்ம 2 பேர் மட்டும்தான். மாதேஷ், நான் உனக்கு கேட்பேன், ஆனால் நீ அது ஒத்துப்பியான்னு எனக்கு தெரியல, இதனால கேட்குறேன். சொல்லு ரேணுகா. ஒன்றும் இல்லை மாதேஷ், என் தங்கச்சி பூமாரி இருக்கால, அவளுக்கு என்னை விட அவளுக்கு ரொம்ப ஆசை அதிகம் கேரளாவுக்கு போகணுன்ட்டு. என்கிட்ட ஒரு நாள் உட்காந்து அழுதா தெரியுமா, அக்கா நம்மளாலாம் கேரளாவுக்கு போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா நம்ம ஒரு நாள் போகலாம் அப்படின்னு சொன்னேன். அதான் இப்போ நம்ம போகிறோமே, பூமாரியும் கூட கூட்டின்னு போகலாமா? ரேணுகா, கூட்டின்னு போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, செலவுலாம் கூட நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம், அவள் ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகலாம், அவளுக்கு ஓகேவா இருக்குமா? மாதேஷ், நம்ம அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம், நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரினா ரூமில் தங்க போகிறோம். அவளுக்கு ஒரு ரூம் வாங்கி கொடுத்துருவோம், அவள் தனியாக இருப்பா. நம்ம என்ன சுற்றி தானே பார்க்க போகிறோம், ஹனிமூன்னா அப்படி ரொம்ப எல்லா நேரமும் ஒட்டி இருக்க போகிறோம். சரிதான் ரேணுகா, ஆனால் சரி உனக்கு ஓகேனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நீ சொல்லு, வரான்னு சொன்னானா கூட்டின்னு போகலாம். சரி மாதேஷ், நான் அவகிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். சரி ரேணுகா, நீ பேசிட்டு சொல்லு. அப்புறம் போயிட்டு எனக்காக ஒரு 2 தோசை சுட்டு எடுத்துன்னு வரியா, சாப்பிட போகிறேன். சரி மாதேஷ், இரு நான் போயிட்டு சுட்டு எடுத்துன்னு வர வெயிட் பண்ணு.